ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எல்லோருக்கும் ஒரு தைரியமான ஒரு மனிதராகத்தாங்க வெளியில் பார்க்கும் பொழுது தெரிந்தீர்கள். ஆனால் ஒரு பாறையைப் போல உறுதியானவங்களாக மற்றவங்களுக்கு தெரியவும் ஆரம்பித்தீங்க. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உங்களுடைய முகமானது வாடாமல் மற்றவங்களுக்கு தைரியத்தை நீங்கள் சொல்லி கொண்டே தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதை உங்களால் தீர்த்து கொள்ள முடியாது. இருந்தாலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு இந்த மாதிரி இருக்காத, உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் நல்லபடியாக கொண்டு வரணும், உன்னுடைய குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மற்ற நபர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல அறிவுரையை கூறுவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை என்று வரும் பொழுது எதை பற்றியும் நீங்கள் காதில் கேட்கவோ மாட்டீங்க, எதை பற்றியும் வெளியில் கூறவோ மாட்டீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டு தாங்க இருப்பீங்க. அதனால இந்த இக்கட்டான சூழலிலும் உங்களுடைய முகமானது வாடாமல் மற்றவங்களுக்கு நீங்க தைரியத்தை சொல்லி கொடுத்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய தனிமை என்பது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயமாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சில நாட்கள் யாரிடமும் பேசாமல், யாரிடமும் எதை பற்றியும் பேசாமல் ஒரே ஒரு ரூமுக்குள்ள தனிமையா நீங்க வந்து இருப்பீங்க. ஆனா அவங்க கேட்டா எனக்கு இதுதான் நிம்மதியா இருக்குன்னு கூறுவீங்க. ஆனா அதை மற்றவங்க பார்க்கும் பொழுது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி அவங்க உங்க மீது ஈர்க்கப்படுவாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இதுவரைக்கும் நிச்சயமா நடக்கத்தாங்க செய்திருக்கு. உங்களுடைய தனிமைங்கிறது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். வீட்டு வாசல்ல காலணியை கலற்றி வைக்கும் போதே உங்களுடைய அந்த வலிமையான முகமூடியை நீங்க கலற்றி வைத்து விட்டு ஒரு குழந்தையை போல விம்மி அழக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள வந்துவிடுமாம். நீங்கள் மற்றவங்களுக்கு தரக்கூடிய ஆறுதலில் ஒரு சிறு துளி கூட உங்களுக்கு திரும்ப கிடைப்பது கிடையாது. மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் எந்த அளவுக்கு உதவி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்துறீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படும் பொழுது யாரும் முன் வந்து உங்களுக்கு ஆறுதலாகவோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ, ஏன் சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம், நீங்க வந்து மனது உடைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியத்தையாவது கொடுக்கலாம்ல, அது கூட உங்களிடம் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் மற்றவங்களை தேடி தேடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா மற்றவர்களுடைய கண்ணுக்கு உங்களை எப்பொழுதுமே தெரியவே தெரியாது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உடைந்த கண்ணாடியை சேர்த்து வைத்தது போல உங்களுடைய மனதின் காயங்களை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே ரத்தம் கசிய 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 வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபம் ராசி ஆண்களும் பெண்களும். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த 3 பெரிய துன்பங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, பொருளாதார போராட்டமும் சுயமரியாதையும். இந்த ரிஷபம் செல்வத்திற்கு உரிய ராசி என்றாலுமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி மற்றவங்களுக்காக சம்பாதிப்பதிலேயே கழிந்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம் பணம் என்று நீங்கள் ஓடிய நாட்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கை பாதி நாட்கள் நீங்க அனுபவிக்காமையே பணத்தை சம்பாதிப்பதற்காகவே நீங்க வந்து பாதி நாட்களை தவற விட்டிருப்பீங்க. கையில் பணம் இருந்தும் அதை உங்களால் அனுபவிக்க முடியாத சூழலோ அல்லது மிக நெருக்கடியான நேரத்தில் யாரிடமும் கையேந்த முடியாமல் உங்களுடைய சுயமரியாதையை காக்க நீங்கள் பட்ட கஷ்டமோ, ஆனா அதை ஈடு செய்ய யாராலையுமே முடியாது. ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு பணத்தை சேமித்து வைக்கணும் தான் நினைப்பீங்களே தவிர பணத்தை நீங்க சேமித்து வைக்கீங்க ஒரு பக்கம், இருந்தாலும் அந்த ஒரு பணத்தை நீங்க செலவழிக்கணும். செலவழிக்காம சேமித்து சேமித்து வைத்தல் மட்டுமே என்னதான் ஆகப் போகிறது என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. 2வது, மாற்றங்களை ஏற்க முடியாம நீங்க நடந்து கொள்வீங்க. நீங்க எதையுமே நிலையாக வைத்திருப்பதை விரும்பக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா விதி உங்களுக்கு பிடித்தமான மனிதர்களை அல்லது சூழல்களை திடீரென்று மாற்றி அமைக்கும் போது அந்த இழப்பிலிருந்து மீள முடியாம நீங்க அனுபவித்த மன உளைச்சல்கள் என்பது மிக பெரியதாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். 3வதா, உழைப்பிற்கு பலன் இல்லாமல் போயிருக்கும். ஒரு வேலையை மிக நேர்த்தியாகவும் கடினமாகவும் நீங்க செய்து கொடுப்பீங்க, செய்து முடிப்பீங்க. ஆனா அதனுடைய பலனையும் புகழையும் யாரோ ஒருத்தவங்க தகுதியற்றவங்க தட்டி சென்ற போது அந்த அநீதியை உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும். இதனாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு எத்தனையோ உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக உருவாகியிருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று நிதி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைந்துவிடும். போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா வெளியில் கொடுத்து வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த பணங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கொஞ்சம் எளிதாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழிலையும் உங்களால் தொடங்கவும் முடியும். வியாபாரங்கள்
சொந்த தொழில்கள் எது தொடங்க வேண்டும் என்றாலும் இந்த ஒரு நாளானது ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்கி விடுவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. நீங்க இந்த ஒரு நாள்ல சிலருடன் சேர்ந்து கூட்டணியாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இன்று புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த புதிய நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கும் தெரியாத சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிக்கான ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் தன்னாலேயே தேடி வரும். ஆனா அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுடைய நலனில், உங்களுடைய உடல் நலனில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு அவசியம். வேலை தொடராக சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். சிரமங்கள் வந்தால் தாங்க வாழ்க்கையில அதை தாண்டி வெற்றிகள் வரும். எனவே சிரமங்களை பார்த்து நீங்கள் பின்தங்கி விடாமல் வாழ்க்கையில முன்தங்கி போருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாள் போராட்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களுடைய கடின உழைப்பை நம்பி உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அதிர்ஷ்டம் தான் நமக்கு எல்லாமே அடிக்கும் அப்படின்னு மனதிற்குள் எந்த விதமான ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் வைக்காமல் உங்களுடைய கடின உழைப்பை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில வேலைகளை செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய இடத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கலாம். அந்த வேலை வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய தற்போதைய வேலையிலேயே தங்குவது ஒரு சிறந்த தேர்வாக உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். உங்களுடைய குழந்தையின் தேவைகளுக்கு நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கும். மஞ்சள் நிறத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கு சென்றாலும் இந்த மஞ்சள் நிறத்தோடு செல்லும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படவும் செய்யுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல அனுசரித்து நீங்க செல்ல வேண்டும். குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி கொண்டும் சரியாக பேசாமலும் நடந்து கொள்ளாமல் மனது விட்டு பேசுங்க. பிரச்சனைகள் எது இருந்தாலும் பெற்றோர்களிடம் கூறுங்க. சரியான உங்களுக்கான பதில்களானது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகத்தான் செய்யும். உறவுகளிடம் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பயணங்களில் அலைபேசியை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வியாபார முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்களிடம் பொறுமையை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து வாழ்க்கையில சென்றால் இன்னும் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படத்தான் செய்யும். அதனை கண்டு நீங்கள் அப்படியே தவங்கி நின்று விடக்கூடாது. முன் சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படவும் செய்யுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல அனுசரித்து நீங்க செல்ல வேண்டும். குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி கொண்டும் சரியாக பேசாமலும் நடந்து கொள்ளாமல் மனது விட்டு பேசுங்க. பிரச்சனைகள் எது இருந்தாலும் பெற்றோர்களிடம் கூறுங்க. சரியான உங்களுக்கான பதில்களானது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகத்தான் செய்யும். உறவுகளிடம் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பயணங்களில் அலைபேசியை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வியாபார முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்களிடம் பொறுமையை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து வாழ்க்கையில சென்றால் இன்னும் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படத்தான் செய்யும். அதனை கண்டு நீங்கள் அப்படியே தவங்கி நின்று விடக்கூடாது. முன் சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா